இப்போ பார்க்க போகிறது வந்து நாகக்கட்டு வேத முறை. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்ப்போம். முதல் ஸ்டெப் வந்து நாகக்கட்டுக்கு வந்து வெடியுப்பு, நம்ம காசின வெடியுப்பையும் பழம்புளி, பச்சரிசி இது எல்லாமே வந்து 35 கிராம். வெடியுப்பு 35 கிராம், பழம்புளி 35 கிராம், பச்சரிசி சாதம் 35 கிராம். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கல்வத்தில் விட்டு நல்லா மெழுகு பதமாக அரைச்சி நல்லா வெயிலில் காய்ச்சி ஒரு கடாயில் போட்டு எரிக்க சொல்ல இது எல்லாமே எரிஞ்சு சுண்ணமாயிடும். இது வந்து முதல் ஸ்டெப்பு. இந்த சுண்ணத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா நல்லா தேன் விட்டு மெழுகு போல் அரைச்சிக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா சுத்தி செய்த வீரம். இந்த வீரத்துக்கு இந்த நம்ம அரைச்சி வச்ச சுண்ணத்தை கவசம் பண்ணுறோம். நல்லா மெழுகு போல் கவசம் கட்டி அது மேலே வந்து சந்து இல்லாத நல்லா வந்து நம்ம ஒரு துணியில் இறுக்கமாக சுற்றணும். நம்ம பட்டு துணியில் வந்து நல்லா இறுக்கமாக சுற்றி மேலே வந்து நூலில் நம்ம திருநூலில் வந்து கேப் இல்லாமல் சுற்றி டைட்டாக இறுக்கிட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 5 கிலோ சேராங்கொட்டை அதே போல் தான் ஒரு இரும்பு கடாயில் வந்து 2 கிலோ கொட்டிட்டு மேலே வந்து திருப்பி இந்த சீல் பண்ணதை வச்சு திருப்பி மேலே 2 கிலோ சேராங்கொட்டையை போட்டு நம்ம ஈலப்பண்ணையை ஊற்றி எரிக்க சொல்ல வந்து இது என்ன ஆகுனாக்கா சுத்தமாக வந்து சேராங்கொட்டைலாம் எரிஞ்சு போய்ட்டு இது நம்ம வீரம் கட்டாயிருக்கும். இது வந்து ஒரு ஸ்டெப்பு. அடுத்தது இதை வந்து நம்ம அடுத்த நாகக்கட்டுக்காக போகிறத பார்ப்போம். இப்போது இந்த வீரம் இதை பார்த்திங்கனாக்கா தனியாக எடுத்துக்கிட்டோம். இப்போ 35 கிராம் நாகம் உருக்கி இதை வந்து ரவுண்டு வெள்ளையாக வச்சுக்கணும். இது தனியாக எடுத்துக்கிட்டு இது கூட நம்ம என்னென்ன பொருள்னாக்கா நம்ம இன்னும் வீரை கட்டினது 35 கிராம் வீரைக்கட்டு, ரசம் 35 கிராம், படிகாரம் இது மூணுத்தையுமே வந்து தேன் விட்டு நல்லா மெழுகு போல் அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சி நாகத்துக்கு கவசம் செய்யணும். நல்லா கவசத்தை வந்து வெயிலில் நல்லா காய வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 105 கிராம் படிகாரத்தை நம்ம நல்லா படிகாரத்தை வந்து பொரிச்சிக்கணும். பொரிச்சிட்டு அதோட எடை போட்டு ஒரு மடக்கில் பாதி நல்லா அழுத்தி வச்சுட்டு மீதி இருக்கிற பொடியை போட்டு நாகத்தை நல்லா கவசம் செய்து மேலே நல்லா சீலமண் செய்து நம்ம மூசிலே இல்லை வந்து நம்ம அடுப்புலேயே வந்து ஒரு சிறு தீயை 3 ஜாமம் எரிக்கணும். அதுக்கப்புறம் கடுந்தியை அது போல் மாற்றி மாற்றி வந்து முத்தியே எரிக்க சொல்ல வந்து நாகம் கட்டிடும். இதை வந்து நம்ம பரிசோதிக்கு பார்க்கணும். எடுத்து திருப்பி என்ன பண்ணோன்னா உருக்கி பார்க்கணும். அப்போ அரை குறையாக கட்டாமல் இருந்தால் புகைய ஆரம்பித்தா திருப்பியும் மறுபடியும் இதே போல் நம்ம ப்ராசஸை வந்து செய்து வச்சுக்கணும். அந்த மருந்தை கவசம் கட்டி இது போல் 3 முறை செய்ய சொல்ல கண்டிப்பாக கட்டிடும். இதை வந்து நம்ம அவங்க அனுபவத்தில் வந்து செம்புக்கு நாகம் 1 கிராம் இதை சொல்கிற அளவு தங்கம் 1 கிராம் சேர்த்து உருக்கி 10 கிராம் செம்புக்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க அனுபவத்தில் நடைமுறைக்கு சாத்தியமாக பாருங்கள். அதுபோல் மருத்துவத்துக்கும் கொண்டு போகலாம். இந்த நாகம் வந்து 1500 டிகிரி நிற்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை அவங்க அனுபவத்தில் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.